ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு மல்லிப்பூ நாட்டு இல்லைன்னா பலாமுள் நாட்டு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு ஏதாவது நீங்கள் பிட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி போடலான்றதை நான் சொல்லித்தரேன். நம்ம எப்பயுமே இப்படி தானே நம்ம நார்மல் நாட் போடுவோம். ஆனால் இதில் அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த சொரசொரப்பாக இருக்கிற பகுதி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த ஸ்மூத் ஃபேஸ் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வரணும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு ஒயர்லேயும் இந்த சொரசொரப்பான பகுதி லெஃப்ட் சைட்லேயும் இந்த ஸ்மூத் சைடு ரைட் சைட்லேயும் வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி போடாமல் நாம் இந்த மாதிரி போடணும். இப்படி இன்ட்டு மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். இன்ட்டு மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுருங்க. அடுத்தது இந்த ரெண்டாவது திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுருங்க. பாருங்கள், இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுருங்க. விட்டு இப்போ நாம் இப்படி ஒரு ஒயராக இழுத்தோன்னா, பொறுமையாக இழுத்தோன்னா நமக்கு இந்த மல்லிகைப்பூ நாட் இது நல்லா ஷார்ப்பாக போட்டிங்கன்னா இது பலாமுள் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் இதை லூஸ் பண்ணி போட்டிங்கன்னா மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி இருக்கும். அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதை நல்லா இழுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பாருங்கள், நம்ம பலாப்பழத்து மேலே முள்ளாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதை பலாமுள் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இதையே நீங்கள் இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மல்லிகைப்பூ நாட்டாக ஆகிடும். உங்களுக்கு இது ஒரே நாட்டில் நான் உங்களுக்கு 2 விதத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், டிஃப்ரென்ஸையும். இது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.